யூனிவர்சல் காஃபி வித் அனு சீசன் 3. நீங்க வரீங்கன்னு உடனே சாதாரணமா கேக்குற பஞ்சை விட நான் ஜாஸ்தி பஞ்ச் கலெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஐ நோ உங்களுக்கு யூ லவ் பீங் ஆஸ்க்ட் क्वेश्चंस. காதுல வைக்க போறீங்களா? அது யாராவது வைக்க முடியுமா? முடியாத முடிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. நான் வந்து இப்ப இதுல ஒவ்வொரு பூ பின்னாடி ஒரு கேள்வி நான் வச்சிருக்கேன். சோ அதை கேட்க போறேன். ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் உங்களோட ஆன்சரை கேட்கறதுக்கு. நம்ம நாட்டுல இன்னொரு காந்தி மகான் உருவாகலையே அப்படின்னு நீங்க எப்பவாவது வருத்தப்பட்டது உண்டா? இல்ல ஏ இல்ல, இன்னொரு காந்தி உருவாகலையேன்னு தேடிட்டு இருக்கிறது வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். ஏன்னா நான் வந்து காந்தியுடைய பெரிய ஃபேன். மிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, பேரிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, ஃபாதர் ஆஃப் த நேஷன், எது வேணா நான் சொல்ல தயாரா இருக்கேன். இந்த மகாத்மா மாத்திரம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்நியப்படுத்தி அது மாதிரி வேற ஒரு ஆள் வர முடியாதுங்கிற மாதிரி பண்றது வந்து பெரிய சமுதாய துரோகம். சோ காந்தி மாதிரி ஒரு ஆள் இல்லைன்றது நம்ம தேடுற இடத்தை பொறுத்து இருக்கு. அந்த பச்சை கிணறு பார்லிமெண்ட்ல தேடணும்னா கிடைக்காது, அந்த கிணத்துல இருக்கிற தவளைகள் தான் கிடைக்கிறத தவிர காந்தி மாதிரி ஒரு ஆள் தேடணும்னா நீங்க வாங்க, வீதிக்கு வாங்க, தெருவோரம் சைடு வாக்குல தேடுங்க, ஒரு குப்பத்துல பாருங்க கிடைப்பாங்க. அமைதியா வேலை செஞ்சிட்டு இருக்கிற பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இல்லாமல்லாம் இல்ல, அவங்க அந்த வில் அந்த ஸ்பிரிட் பாலிடிக்ஸ்ல இல்ல. அது பாலிடிக்ஸ் உடைய துரதிருஷ்டம், அதிர்ஷ்டம் உண்டு. அந்த மாதிரி காந்தியில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மதிக்கிறது இல்ல. அதனால நம்ம வெளியே பப்ளிசிட்டி கொடுக்கறது இல்ல. காந்தி இல்லைங்கிற குறையெல்லாம் கிடையாது. அதுக்கான வித்து அவர் விதைச்சிட்டு போயிட்டாரு. நானும் அதுதான், நானும் காந்தியோட மகன் தான். சோ நாங்க எங்க குடும்பத்துல இன்னும் ஆள் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நீங்க அரசியல்னு சொன்ன உடனே அந்த கேள்வி கேட்கிறேன். அரசியலை விட்டு ஒதுங்கே நிக்கிறீங்களே, பத்தி ஒரு தவறான கருத்து பரவிட்டே இருக்கு. என்னது? நான் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கினதெல்லாம் கிடையாது. நான் அரசியல் பேசுறவனா அரசியல்ல இருக்கிறேன். ஓட்டு போடும் போதே கையில அந்த புள்ளி வைக்கிறாங்கல்ல, அதுக்கு மேல அந்த கரை பரவாம பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். அந்த கரையோட சரி. பட் அது என்னோட உரிமை. இந்த இப்ப பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் எனக்கா வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். எனக்கான என்ன தனி ஆளுக்கு இல்ல. இந்த 1 பில்லியனுக்கோட பணிகளை அவர்கள் செய்ய இயலாமல் வேற வேலை ஜிடிபி அவங்க பெருக்கிட்டு இருப்பாங்க. பாக்கி வேலையை இவங்க பாக்குறதுக்காக வச்சது. அவங்க வந்து சமூக ஊழியர்கள். அப்படிதான் நான் அவங்கள பாக்குறேன். அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற நிறை குறைய விமர்சனம் பண்ணும் போதே நான் அரசியல்வாதி தானே. அப்படி பார்த்தா நீங்களும் ஒரு அரசியல்வாதி, ஏன்னா நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. நான் என்னுடைய சினிமால அரசியல் இருக்கு, என்னுடைய எடுக்கும் சினிமால, அதுவும் நான் எழுதும் சினிமால தீவிரமான அரசியல்கள் இருக்கு, கோபங்கள் இருக்கு, ஜாதி மேல சாடல்கள் இருக்கு, சட்டத்தை பத்தின விமர்சனம் இருக்கு, நாட்டுடைய சரித்திரத்தை பத்தி ஒரு ஆதங்கமும் கேலியும் எல்லாமே இருக்கு என்னுடைய சினிமாவில. நான் எடுக்கிற காமெடி சினிமால கூட அந்த அரசியல் இருக்கும், அது உருவா இருக்கும். சொல்ல வேண்டிய விதத்துல, சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க தசாவதாரத்திலயும் அரசியல் இருக்கு. மக்களோட தெய்வங்களை பத்தி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது வந்து தோப்பா அவர்களுக்கு நன்றி சொல்றேன். மக்களுடைய தெய்வங்கள்னு அவர் சொல்லுவாங்க. எப்படி காவலை தூக்கி விட்டுருக்கோம், அதாவது நானே எழுதிட்ட மாதிரி அது அவரோடதுதான். இப்ப இந்த தசாவதாரத்துல வர்ற ஒரு கடைசி டைலாக் வந்து அவர் பேசுவாக்குல அவரு, அதுவும் எனக்கு 1 டிகிரி செப்பரேஷன்ல வந்தது அது. அதாவது யாரோ ஒரு நாத்திகவாதங்கள் பேசும்போது என்ன நீங்க இவ்வளவு சொல்றோம், நாங்க இவ்வளவு இருக்கு, கடவுள் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சிகரெட் பிடிப்பாரு அவரு. அப்படி தட்டு இல்லேன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன்னு அப்படி திரும்பிட்டாரா. அததான் நான் தசாவதாரத்துல வச்சிருக்கேன். அவர் ரொம்ப பெரிய கூர்மையான மதியாளர் அவரு. அவருடைய நோக்கு மக்கள் சார்ந்த, அவர் நாட்டியம் பேசுறதுக்காக எல்லாம் ஆத்தியர்களை வெறுப்பவர, அவரு தன்னுடைய ஜனங்கள் அவங்களுக்கு வேற நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறவரு, கருத்து இருக்கு, அவங்க தெளிந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் உள்ளவர். அவங்க தெளிஞ்சுக்கிட்டு வராங்கிற ஒரு திண்ணமான நம்பிக்கை உண்டு. அவர் வந்து இந்த மக்களின் தெய்வங்கள்னு ஒண்ணு எழுதியிருந்தாரு. விரும்மாண்டி எடுக்கிறதுக்கான காரணங்கள்ல ஒண்ணு அதுவும் கூட. அதாவது நம்ம இந்த பெருந்தெய்வங்களை கொண்டு வந்து, அதாவது என்ன தெய்வம், ஆரிய தெய்வமா இருந்தாலும் சரி, திராவிட தெய்வமா இருந்தாலும் அதுலயே பெரிய தெய்வங்கள்லாம் இந்த பெரிய தெய்வங்களை கொண்டு வந்து அதுதான் இன்னமும் உன்னதமான கடவுளர் மாதிரியும், இவங்க காத்து கருப்பு அதுன்னு அவங்க ஏழை மண்ணை பிடிச்சு வச்சு சாமின்றாங்க. அவங்க போன இடத்துல எங்க வேணா இருக்கும் சாமி. அவங்க தூண்ல துரும்புலன்னு இருக்குன்னா கூட அவங்க திருப்பதிக்கு தான் வர சொல்றாங்க. கரெக்ட். அந்த மாதிரி இல்லாம அவன் போற இடத்துல சாமி கொண்டு போயிடுவான்.
அந்த மண்ணை எடுத்துட்டு போய் வச்சான்னா அதான் சாமி. அவன் பெரிய பக்தனா இவன் பெரிய பக்தன். காலத்துக்கு வேடன் கண்ணப்பன் வந்து முன்னதம்னு வந்து அவர் வந்து சொன்னார்னா சைல்டு மட்டன் சாப்பிட்டுட்டு இன்னொருத்தனுக்கு அறிவுரை கொடுக்குறாரு அந்த அவரு. அப்படி இருக்கும்போது இவங்களையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே சாராயமும் சுருட்டு வைக்கிறான், அந்த சாமி காசு வாங்கி உண்டியல்ல போட்டுக்குது, இது மாத்திரம் குடிச்சிட்டு போயிடுது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க வந்து இந்த சாமியை உதாசீனப்படுத்தலாம்? இது மக்களின் தெய்வங்கள் அல்லவா? நீங்க வந்து மேட்டுக்குடியில இருக்கிறவங்க ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக அந்த தெய்வத்தையே எல்லாரும் கும்பிடுங்கன்னு பண்றது ஒரு அராஜகமான ஹிட்லர் தனமான வேலை இல்லையா? அதை வந்து எடுத்து சொல்றதுதான் மக்களின் தெய்வங்கள்ங்கிற அந்த புத்தகம். இன்னும் அற்புதமான, நான் ஏன் அதை பத்தி பேசலன்னா பச்சை வச்சிருக்கேன். நீங்க படிக்கும் போது இதெல்லாம் வரும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு எளிமையான கிராமத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த சதுரவர்ணத்துல கீழ்மட்டத்துல இருக்கிறவன் அவன் சாமி கும்பிடும் போது இப்படி இருக்கும்போது அவன் வந்து இதோ கிருஷ்ணர் பார், இதோ மகாவிஷ்ணு பாருலாம் சொல்ல மாட்டாங்க. அது ஆத்தா பாருமா, தாத்தா பாருமா, அப்பத்தா பாருமா, அவங்க உறவு, அது அவங்க மூதாதையர்கள் தான் அவங்களுக்கு தெய்வம். அந்த சாமியை எப்படி நீங்க பறித்து எடுத்து இல்லாம ஆக்கி அது ஆகம வழிபாட்டு வட்டத்துக்குள்ள கொண்டு வரலாம்? நீங்க அது அந்த கோவம் தான். நீங்க இந்த சமரசம் எல்லாம் பண்றது, சமரச சன்மார்க்கம் பண்றது வேணாங்கிறது தான் என்னுடைய. அதாவது ரிலிஜன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனோதத்துவ விஷயம், ஒரு டூல். அதை வீட்டோட வச்சுங்க, செக்ஸ் மாதிரி வச்சுங்க. அதை போய் கேட்க கூடாது. கல்யாணம் முடிஞ்சு முதலிரவு முடிஞ்சு வந்தவர்கிட்ட கேட்டாலே செருப்பால அடிச்சிருவோம், எப்படி இருந்தது நைட்டுன்னு கேட்க முடியாது. அந்த மாதிரி இருக்கணும் பக்தியும். அதே மாதிரி அவங்க வீட்டோட இருக்கட்டும், அதை வெளியே கொண்டு வராதிங்க, கூட்டம் கொண்டாதீங்க. அமைதியா போயிட்டு இருந்த பிள்ளையாரு தொப்புள்ள காலெல்லாம் வச்சு கிணத்துல தூக்கி போட்டுட்டு இருக்கோம். இப்ப அட்டகாசம் பண்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. டிராபிக் ஜாம விடுங்க, அதுல விழுந்து செத்து போறான் ஒருத்தன் பல பேர் மோதி. அந்த கோவங்கள்லாம் எனக்கு உண்டு. நீங்க கோவமா சொல்றது எனக்கு வந்து சிரிப்பு. தொப்புள்ள காசை வச்சு கிணத்துல தள்ளி. ஆமா, அப்புறம் அதை ஒரு ஆளை விட்டு தூர்வார சொல்லி களிமண்ணா எடுத்து போட்டுருவோம். ஆமா, அப்படி இருந்தவரை இப்ப ரொம்ப பெரிய பட்டாடோபமாக்கி அவருக்கும் பெரிய தொல்லை. ஆமா, அப்ப கடவுள் நல்லவரா கெட்டவரா? அது நாயகன் சொன்னது தெரியலையப்பா, தெரிஞ்சா தானே நான் சொல்லுவேன், எனக்கு தெரியவே இல்லையே. கமல் என்ற மாபெரும் கலைஞரை மற்றவர்கள் உருவாக்கினார்கள் என்பதையும் தாண்டி உங்களை நீங்களே எப்படி சந்தித்துக் கொண்டீர்கள்? ஆனா எல்லாரையும் செதுக்கிட்டு இருக்கோம். நான் பலரை செதுக்கி இருப்பேன், எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சு செதுக்கிறவங்க பேரு குரு வாத்தியார், தெரியாம செதுக்கிறவங்க பேரு மனிதர். அம்சங் ஹீரோஸ் எவ்ரிபடி. ஆமா, எவ்ரி மேன். கமல்ஹாசன் என்ற நடிகருக்கு 10க்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? அண்ட் உங்களை விட அதிக மதிப்பெண் யாருக்கு கொடுப்பீங்க? அதாவது நல்ல வேலை என்கிட்ட கேட்டீங்க. எம்சிடிஎம் வாதியார்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க, நிஜத்தை சொல்லிடுவாங்க. ஏன்னா நிறைய கோழி முட்டை எனக்காக ஆம்லேட் போடுற அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வாத்தியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் வந்து என்னை விட மார்க் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இங்க பேசினவங்க எல்லாமே என்னோட மார்க் வாங்கினவங்க தான். என்னென்ன துறையில என்ன பாராட்டி பேசினாங்க. எனக்கு என்னுடைய கடற்கரையில தெரிகிற சூரியன் முதல் சூரியன் அவர் மூலமாக அவர் கொள்முறை மூலமாக மற்ற நிலைகளை இந்த கொள்முறை இல்லைன்னா முடியாது. கிடையாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு நாகேஷ் தெரியாது காரணமா அப்படின்னு சொல்லிக்கூடாது. அது அவையடக்கம் அல்ல, பொறுத்திருந்துதான் நமக்கு சேர் போட்டு காலியா இருக்குன்னா தான் உட்காரணும், இல்லைன்னா யார் மடியிலேயாவது உட்கார வேண்டி வரும். இப்போதைக்கு நான் உட்கார்றதா ஒரு மடியில உட்கார்ந்துதான் ஆகணும். சேர் என்னது இல்ல. யூசுப் கான் ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்தியாவில இருக்கிற வரையும் இந்தியாவின் சிறந்த நடிகன் அவர் தான். அதாவது திலீப் குமார். அப்புறம் நிஜ இயற்பெயர் பார்ட்டிஷன்னால பயந்துகிட்டு அவங்க எல்லாம் தன்னோட பேரை மாற்ற வேண்டிய அவல நிலையா போது இருந்தது இந்தியாவில. நான் அவருடைய இயற்பெயரை சொல்லித்தான் கூப்பிட விரும்புறேன். அடுத்தது காஃபி சாரோ. ஸ்டே டியூன் டு யுனிவர்சல் காஃபி வித் அனு சீசன் 3.
யூனிவர்சல் காஃபி வித் அனு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஒரு வார்த்தை ஒரு லட்சம். முதலாவது அணி அப்சர் அண்ட் இந்திரஜா. இவர் ரொம்ப நல்லா நடிச்சாரு, பாராட்டுறதுக்காக போன் பண்ணேன். இது இங்க வந்து முடிஞ்சிருக்கு. பிரசன்னா ரவி அண்ட் விவிதா, நீங்க வந்து நியூஸ் ரீடர், டப்பிங் ஆர்டிஸ்டா கூட இருப்பீங்க. ஷூட்டிங் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட், லொகேஷன், வீதி, பயணம், பாட்டி, வடை. Well done. 20,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது தெரியுமா? நீங்க தானே அது? அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். நாளை இரவு 8 மணிக்கு உங்கள் விஜய். அம்மன் டிஆர்ஒய் சிஆர்எஸ் டிஎம்டி கம்பிகள், கம்பில எக்ஸ்பர்ட். இணைந்து வழங்குபவர்கள் பூர்விகா மொபைல் வேர்ல்ட், லெனோவா லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸ், யூரோப்பா தீபாவளி ஆஃபர், டாடா ஸ்கை, தனுஷ் நடிக்கும் உத்தம புத்திரன், வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் மற்றும் முருகன் பேக் பவர் இண்டக்ஷன் ஸ்டவ்.